all, welcome back to our channel My Buy Notes. So இந்த வீடியோல நம்ம வந்து B.Ed Sem 1 குரிய ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதில் வந்து ஆர்டிகல் 43 ஆஃப் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் 43லேருந்து அதுக்கப்புறம் இருக்க ஒரு 4 ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த article 43 of the DPSP, Directive Principles of the State Policy இருக்கு இல்லையா. ஸோ அது ஆர்டிகல் 43லேருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து யூனிட் 1ல் வர ஒரு டாபிக். ஸோ இதிலேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் கேன் பி a 5 mark or 10 mark. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் டிஸ்கஸ். ஸோ ஆர்டிகல் 43 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வாட் இட் சேஸ், the state shall endeavor to secure by suitable legislation or economic organization or in any other way to all workers, agricultural, industrial or otherwise a living wage, conditions of work, ensuring a decent standard of life and full enjoyment of leisure and social and cultural opportunities. ஸோ என்ன மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிகல்ஸில் அவங்க யூஸ் பண்ண டேர்ம்ஸ். ஸோ இந்த லிவிங் வேஜ், ஸோ லிவிங் வேஜ்னா என்னது, டு என்ஷோர் தட் த ஒர்க்கர்ஸ் ரிசீவ் அ வேஜ், ஒரு சேல்ரி அவங்களுக்கு ஒரு ஒரு நாள் சேலரினாலும் அது கரெக்டாக அவங்களுக்கு வந்து நம்ம ரிசீவ் அ வேஜ் தட் இஸ் சஃபிஷியன்ட் டு மீட் தேர் பேசிக் நீட்ஸ். ஸோ அவங்களுக்கு பேசிக் தேவைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேவைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கணும் அவங்களுக்கு கிடைக்கிற சம்பளம், அது ஒரு நாள் சம்பளமாக இருந்தாலும் சரி. அண்ட் மேக் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதுதான் இங்கே லிவிங் வேஜ்னு இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த சில வேர்ட்ஸ் என்ன இது சொல்லுது அப்படின்னு எழுதிங்கனாலே அவசியம். ஆர்டிக்கல் 43னா அது எதை பற்றி பேசுது, இந்த லிவிங் வேஜ், ஒர்க்கர்ஸு, அதை பற்றி பேசுது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கல் படி, லிவிங் வேஜ் கிடைக்கணும் டு ஆல் த ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல் அ லிவிங் வேஜ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் ஒர்க். ஸோ என்ன மாதிரி கண்டிஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அது டீசெண்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து ஹியூமேனாக இருக்கணும் அண்ட் சேஃபாக இருக்கணும் அண்ட் கண்ட்யூசிவ் டு தேர் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். ஸோ எந்த விதமான அவங்க உடல்நலை குறைபாடும் வராத அளவுக்கு இருக்கணும் அவங்க ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட். அண்ட் லெஷர் அண்ட் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஸோ ஒரு லெஷர் டைம்னு ஒன்று இருக்கணும் அந்த ஒர்க்கில். ஸோ எப்போ பாரு, இப்போ 10 மணி நேரம் வேலைனா 10 ஹவர்ஸும் வந்து ஒரு ஒர்க்கர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கொஞ்சமாவது ஒரு ஃப்ரீ டைம் இருக்கணும். ஸோ அந்த ஒரு லெஷர் டைமில் ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி தரலாம் ஒரு சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு. ஸோ அதுதான் இப்போ ஆஃபீஸ்லலாம் வைக்கிறாங்க இல்லையா நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது வந்து டான்ஸாக இருக்கலாம், சாங். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் ப்ரெஷர் தெரியாது இல்லையா. அதே மாதிரி 4th பார்த்தீங்கன்னா ஆல் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ திஸ் says that the provision applies to workers in all sectors. ஸோ இந்த வேலை அப்படின்றது எல்லா ஒர்க்கர்ஸையும் தான் டினோட் பண்ணுது, எல்லா வேலையும் தான் டினோட் பண்ணுது. அது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு விவசாயியாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கராக இருக்கலாம். ஸோ எல்லா ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கையும் தான் இது டினோட் பண்ணுது இந்த ஆர்டிக்கல் 43ல் சொல்லியிருக்க இது. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க டு ஆல் ஒர்க்கர்ஸ், அக்ரிகல்ச்சரல், இண்டஸ்ட்ரியல் அண்ட் அதர்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஆர்டிகல் 43க்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட் 1948 இருக்கலாம், இல்லை த பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. ஸோ இது ரெண்டுமே த எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்டிகல் 43. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த லிவிங் வேஜ் அவங்களுக்கு கரெக்டான சம்பளம் கிடைக்கணும், ஒரு ஒர்க்கிங் என்வரான்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், லெஷர் டைம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் வேஜை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்காக வந்தது தான். ஸோ வந்து அதுக்கு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் வேஜ் கொடுக்கணும், அவங்களோட லிவிங்கை வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்குரிய வேஜாக இருக்கணும். ஃபார் அ லிவிங் வேஜ் ஆஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஆர்டிக்கல் 43 அப்படின்னு வந்து மினிமம் வேஜஸ் ஆக்ட் சொல்லுது. அந்த நீங்கள் கொடுக்குற சம்பளன்றது ஒரு ஃபேர் அண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும் ஃபார் த ஒர்க்கர் டு மெயின்டைன் அ டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அது ஒன்று. ரெண்டாவது பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் அப்படின்றதுனா, ஸோ இது வந்து இப்போ நம்ம ஒரு கொஞ்சம் இயர்ஸ் ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு கிராஜுவிட்டி கொடுக்கணும், ஒரு பெனிஃபிட். ஸோ வேலை முடிஞ்சோடனே நமக்கு வர அந்த பென்ஷனாக இருக்கலாம், ஒரு சர்வன்ஸ் பெனிஃபிட்டாக இருக்கலாம்.
ஸோ வென் தே லீவ் த எம்ப்ளாய்மெண்ட், வேலை முடிச்சுட்டு போகும்போது அந்த பென்ஷன் காசு வரதா இருக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியை அந்த ஒர்க்கருக்கு தருது ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட். ஸோ என்ஷூர் தட் த ஒர்க்கர்ஸ் ரிசீவ் பெனிஃபிட்ஸ் தட் கான்ட்ரிபியூட் டு டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப், பர்டிகுலர்லி வென் தே ரிட்டையர் ஆர் லீவ் தேர் ஜாப். ஸோ இது 1972 வந்து ஒரு ஆக்ட். இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஆர்டிகல் 43. ஸோ அவ்வளோதான். அண்ட் ஆர்டிகல் 43A அப்படின்றது த ஸ்டேட் shall take steps by suitable legislation or any other way to secure the participation of workers in management of industries. அதாவது ஒர்க்கர்ஸும் உள்ளே வரணும். ஸோ ஒர்க்கர்ஸையும் நம்ம வந்து இந்த மேனேஜ்மெண்ட் அந்த சைடு வந்து கொண்டு வரது. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் அதை வந்து கொண்டு வரணுன்றது ஆர்டிகல் 43A சொல்கிறது. மெயினாக ஒர்க்கர்ஸும் மஸ்ட் பி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவங்க மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு முடிவு எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரு கம்பெனியில். லெஜிஸ்லேஷன் ஆர் அதர் மீன்ஸ்னால் சூட்டபிள் லெஜிஸ்லேஷன் ஆர் அதர் டு ஃபெசிலிட்டேட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மீன்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அவங்களும் முடிவு எடுக்கிற மாதிரி. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெமோக்ரஸி அப்படின்னா டெமோக்ரஸி நம்ம கண்ட்ரிக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஒர்க் பிளேஸ்லேயும் அது ஒரு டெமோக்ராட்டிக் என்வரான்மெண்ட்டாக இருக்கணும். டிக்டேட்டர்ஷிப் மாதிரி ஹிட்லர் மாதிரி நம்ம வந்து ஒர்க்கரை நடத்த முடியாது இல்லையா. ஸோ ஒர்க்கர்ஸும் எம்ப்ளாயர்ஸ் ஒர்க் டுகெதர் டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அந்த மாதிரியே வந்து ஒர்க் பிளேஸும் இருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் 1947. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து ஒர்க்கர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறனால நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்ப்ளாயி வெல்ஃபேர் போர்டுன்னு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஒர்க் கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஃபேக்ட்ரி லெவலில். ஸோ அதில் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, இங்கே எப்படி சேஃப்டி இருக்குது, எம்ப்ளாயி ஏதாவது எம்ப்ளாயி குறைபாடுகள் இங்கே ஏதாவது இருக்கா அப்படி சொன்னால் அவங்களோட குறைகளை தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த எம்ப்ளாயர். அண்ட் இது வந்து எதுக்காக ஒரு வாய்ஸ் குரலாக இருக்குது இந்த கமிட்டி எல்லாமே அந்த ஒர்க்கர்ஸ்க்கு. அண்ட் கம்பெனிஸ் ஆக்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பண்ணுது. ஸோ கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSIR இது ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ இதுவும் முடிவெடுக்கணும் ஒர்க்கர்ஸ் இந்த சோஷியல் வெல்ஃபேர், என்விரான்மெண்டல் இம்பேக்ட், கம்யூனிட்டி ரிலேஷனில் அவங்க முடிவெடுக்கலான்னு சொல்கிறது தான் இந்த கம்பெனிஸ் ஆக்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆர்டிகல் 44. The state shall endeavor to secure for the citizens a uniform civil code through the territory of India. ஸோ இந்தியான்ற கண்ட்ரியில் நிறைய மொழி, நான் முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்தியான்ற இதில் நம்ம வந்து வேரிட் ரிலீஜன், வேரிட் கேஸ்ட்டு, கல்ச்சர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு, எப்படி வந்து ஒரு ஸ்கூலில் யூனிஃபார்மாக எல்லோரும் இருக்கும், எல்லோரும் யூனிஃபார்ம் வேர் பண்ணணும்னு சொல்கிறோம், எல்லோரும் சமன்றதுக்காக தான் அந்த யூனிஃபார்ம் நம்ம வேர் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே சிவில் கோடு ஒன்று கொண்டு வரணும். ஸோ அந்த சிவில் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு சிட்டி ஆர் டவுன், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு சிவில் கோட் இங்கே கொண்டு வரணும். ஸோ யூனிஃபார்மிட்டி இன் பர்சனல் லாஸ். ஸோ அந்த யூனிஃபார்மிட்டியை இங்கே கொண்டு வரணுறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் 44 சொல்லுது. ஒரு காமன் லா இருக்கணும், காமன் சட்டங்கள் இருக்கணும். ஸோ ஃபார் பர்சனல் மேட்டர்ஸ் ஆஃப் சிட்டிசன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலீஜன், எந்த விதமான மத பாகுபாடும் இருக்கக்கூடாது. செக்குலர் நேச்சர் இருக்கணும். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் இருக்கணும் எல்லா சிட்டிசன்ஸ்க்கும். அண்ட் வாலண்ட்ரி நேச்சர். ஸோ இதில் வந்து இது வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு இது சொல்லலை. இட் டஸ் நாட் மேண்டேட் த immediate implementation of the code but calls for it to be achieved gradually. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்றத தான் இந்த ஆர்டிக்கல் சொல்லுது. எக்ஸாம்பிள் சொன்னோன்னா கோவா சிவில் கோடாக இருக்கலாம், பர்சனல் லாஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸை சொல்லலாம் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போ கோவா சிவில் கோட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் அங்கே வந்து எல்லாமே சேம் செட் ஆஃப் சட்டங்கள் தான், லாஸ் தான். ஃபார் அது கல்யாணமாக இருக்கலாம், டைவர்ஸாக இருக்கலாம், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் தலைமுறையாக அந்த ப்ராப்பர்ட்டி போகிறதா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து சில லாஸ் இருக்குல்ல, ஷேர் வர்றதில்ல, அதுவாக இருக்கலாம், அடாப்ஷன் தத்தெடுக்கிறதா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே எல்லா ரிலீஜன் மக்களுக்கும் ஒன்று தான். அதுதான் கோவா சிவில் கோட். ஈக்குவல் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட்ஸ் ஃபார் மென் அண்ட் விமன். இதில் வந்து பையனுக்கு தான் எல்லாம் சொத்து அப்படின்னு கிடையாது, பொண்ணுக்கும் போகணும், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது பொண்ணுக்கும். ஸோ நம்ம வந்து பர்சனல் லாஸ் மாதிரி வந்து
இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறது பையன் மட்டும்தான் அப்படின்னு இது சொல்லலை. அதுதான் காமன் சிவில் கோட் அப்படின்றது. ஹிந்து மேரேஜஸ் ஆக்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது, இட் சப்போர்ட்ஸ் மேண்டேட்ஸ் மோனோகமி. முஸ்லீமில் பாலிகமி, அதாவது ஒருத்தரை மட்டும் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழணும் தான் ஹிந்து சட்டம் சொல்லுது. முஸ்லீம்ஸில் வந்து தே கேன் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம், பாலிகமி. அதுதான் முஸ்லீம் லா அலவுஸ் அவங்களோட ரிலீஜன் படி பார்த்தோன்னா. பட் இந்த இடத்துல ஒரு காமனாக வந்து நம்ம சிவிக் ஒரு கோடு என்ன சொல்லுது அப்படின்னா யூனிஃபார்ம் சிவிக் கோட். இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டர்டைஸ் லா கொண்டு வந்தால் தான் இந்த இடத்துல எல்லோரும் ஈக்குவலாக வந்து அந்த ரூலை ஃபாலோ பண்ண முடியும் இல்லையா? அப்போ தான் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பர்சனல் லாஸ் ஆஃப் ரிலீஜியஸ் கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஒருத்தருக்கும் ஒரு சட்டம் இல்லாமல் இந்த மாதிரி மேட்டரில் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து இருக்கிறது வந்து அந்த ஈக்குவாலிட்டியை வந்து கொண்டு வருது. And Article 45 பாருங்க, the state shall endeavour to provide within a period of 10 years from the commencement of this constitution for free and compulsory education. So Article 45 இதுதான் சொல்லுது, நம்ம வந்து இலவசமாக கல்வியை கொடுக்கணும், கம்பல்சரி ஆக்கணும் கல்வியை அப்படின்னு சொல்கிறது. ஸோ எந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில்ட்ரன் until they complete the age of 14 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம கம்பல்சரி கல்வி எஜுகேஷன் முக்கியம். அதுவும் கண்டிப்பாக அது ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கணும்னு ஆர்டிகல் 45 சொல்லுது. நோ ஃபீஸ் ஆர் அதர் சார்ஜஸ். ஸோ ஏன்னா இதெல்லாம் தடையாக இருக்கக்கூடாது ஒரு பையனோ பொண்ணோ கல்வி கற்றுக்கிறதுக்கு. ஆனால் அதுவும் இது கம்பல்சரியாக இருக்கணும் கல்வி அப்படின்றது. அதுவும் டைம் ஃப்ரேம். ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் வந்து இஸ் ரிக்வயர்ட் திஸ் டு பி அச்சீவ் வித்தின் 10 years. 10 வருஷத்துக்குள்ளே ஆரம்பித்து 10 வருஷத்துக்குள்ளே இதை வந்து கொண்டு வரணும், இந்த ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் சொல்லணும். பட் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் அண்ட் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ட். பட் இதை வந்து எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரி 14 வயசு குழந்தைங்க வரைக்கும் நம்ம இந்த கல்வியை கொடுக்கணும். அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் த ஆர்டிகல் 21A. 6 to 14 years இருக்க வரைக்கும் குழந்தைங்களுக்கு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ RTE 2009. ஸோ அது இந்த லெசன்லேயே வரும்னு நினைக்கிறேன். RTE 2009 ஒரு எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு. அதே மாதிரி மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த இடத்துல அந்த பசங்க கல்வி கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த மதிய உணவு திட்டமே கொண்டு வந்தாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்கள வேலைக்கு அனுப்புகிறதே அவங்க சாப்பாட்டுக்குன்னு தான் வந்து பேரண்ட்ஸ் அனுப்புனாங்க. ஸோ ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்கன்னொடனே ஸ்கூலில் வந்து நிறைய பசங்க படிக்க வந்தாங்க. ஸோ அதுதான் அந்த ஆர்டிகல் 45 ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.